அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் செவ்வாயின் பெயர்ச்சியானது, குறிப்பாக செவ்வாயின் வக்ர பெயர்ச்சியானது எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, இனி சுமார் 1.5 மாதங்களுக்கு மேலாக வக்ரகதியில் வலம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத பல நல்ல சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க செவ்வாய். ராசிக்கு சகாயமானவரும் நீச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. தற்போது அவர் ஜென்மத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஜென்ம ராசியில் வக்ரம் பெறுவதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பொதுவாக ராசிக்கு சகாயமானவரும் ராசிக்கு அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட, அவர் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் வக்ரம் பெறுவது சாதகமான சூழலை நிறைவாக உருவாக்கி கொடுக்குங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் விரய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அந்த விரய செலவுகள் சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் அசையும் அசையா சொத்துக்கள், புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் பல தடைகளை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உண்டு. ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். பூர்வ புண்ணியாபதியும் கர்மாதிபதியுமாக திகழ்கிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் ஜென்மராசியில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க. இப்படி அவருடைய ஆளுமை என்பது பல விஷயங்களில் மிகுந்து நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது. அவர் ஜென்மத்தில் வக்ரம் பெறுவதால் இது போன்ற பணிகளில் நிறைவான மாற்றம் உண்டுங்க. அது மட்டுமல்லாது ஆற்றல் வீரத்தை அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது கடகராசிக்காரர்கள் தங்களுடைய பணிகள் எதுவாக இருந்தாலும் தடாலடியாகவும் அதிரடியாகவும் ஆற்றல் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் அமைவதற்கான யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருந்தால் விளையாட்டுத் துறையில் மிக அற்புதமான சாதனைகளை புரிவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்குங்க. இப்போது அவர் வக்ரம் பெறுவதால் கடகராசிக்காரர்கள் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் பதக்கங்களை வெல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும் என்று சொல்லிவிட முடியும். அந்த அளவுக்கு தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவராக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வில் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை காட்டிலும் செவ்வாயினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சாதகமற்று இல்லை என்றால் நிச்சயமாக பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுங்க. ஆனால் அவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது மிக வலுவாக ஜென்ம ராசியில் வக்ரம் பெறுவதால் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. அதிலும் குறிப்பாக 4, 7, 8 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. சுகஸ்தானம், சப்தமஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களையும் தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். சுகஸ்தானத்தை வக்ரம் பெற்று பார்ப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. தடைகளை தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய பல சுப நிகழ்வுகள்
தடையில்லாமல் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக நிச்சயமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே எதை நினைத்தாலும் இந்த வேளையில் மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் சற்று கூடுதலாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார். பல்வேறு வகையான தோஷங்கள் தடைகள் தகர்த்தெறியப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே தோஷங்களால் எனக்கு வாழ்வில் முன்னேற்றமே கிடைக்கவில்லை, அந்த தோஷங்கள் எப்படி நீங்கும் என்று கேட்டால் அவை நீங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். எனவே குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை நிறைவாக அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. முன்கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. எந்த ஒரு பணியையும் தடாலடியாக செய்யாமல் பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் செய்வதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. பண வரவில் சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும். குடும்பத்துடன் நேரத்தை செலவழிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. செய்யக்கூடிய வேலையை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். நேர்வழியில் எதிர்கொள்ளுங்கள். அவை அனைத்தும் உங்களை விட்டு விலகி நன்மை நிறைவாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில் துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாக உழைத்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுமார்ட்டாக பல பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வலுவான முன்னேற்ற ஆற்றல் இந்த வேளையில் நிறைவாக அக்கடைக்க போகிறதுங்க. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் வளர்ச்சிக்கான நல்ல பணிகள் மிக சிறப்பாக அமையும். கலைத்துறையில் திறமை இல்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் திறமையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் சிரமங்கள் அகன்று தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க. இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைகிறது செவ்வாய் வக்ரகதியில் திரும்புவதால். எனவே உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் உடல்நலமும் மனநலமும் திருப்திகரமாக இருந்தால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பணி செய்யலாம். எனவே நிச்சயமாக உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்க. பேச்சால் மற்றவர்களை கவர்ந்தெழுத்து பல பணிகளை திறன்பட செய்வீங்க. மூட நம்பிக்கையான விஷயங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்திற்கான பல வழிகளையும் வாய்ப்புகளையும் கடகராசிக்காரர்கள் உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான நிம்மதியான ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும். அதோடு மட்டுமல்லாது இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அப்போது மிகப்பெரிய அளவிலான மகத்தான புண்ணியங்கள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.